Hello everyone, welcome back to the channel. இப்போ இந்த வீடியோவில் ES6ல இன்ட்ரடியூஸ் ஆன கிளாஸ்னா என்னது சொல்லிட்டு தான் நம்ம டீட்டெயிலாக கவர் பண்ண போகிறோம். கிளாஸை பொறுத்தளவுக்கு நிறைய கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஒரு கிளாஸ்க்குள்ள நிறைய கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கீவேர்ட்ஸ்லாம் எதுக்காக சொல்லிட்டு கிளியராக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பேரண்ட் அண்ட் சைல்டு கிளாஸோட ரிலேஷன்ஸும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இங்கே விஷுவல் ஸ்டுடியோ கோடில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா user.js சொல்லிட்டு புதுசாக ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இந்த user.jsல தான் நம்ம கிளாஸை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அதாவது யூசருங்கிற கிளாஸை இந்த user.jsங்கிற ஃபைலில் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா, ரெபாசிட்டரிக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதில் இருக்கிற கீவேர்ட்ஸை பற்றி தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு கிளாஸுங்கிற கீவேர்டு எதுக்காகனா ஒரு பேசிக் டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணுறது தான் கிளாஸ் கீவேர்டு. அதாவது ஆப்ஜெக்ட் வித் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் இது ஜென்ரேட் பண்ணுறதுக்காக பேசிக்கான ஒரு டெம்ப்ளேட் தான் கிளாஸ். ஓகேவா, அந்த டெம்ப்ளேட்டை பொறுத்து தான் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து கிரியேட் ஆகும். அந்த கிளாஸில் கன்ஸ்ட்ரக்டர் சொல்லிட்டு ஒரு கீவேர்டு இருக்கும். அந்த கன்ஸ்ட்ரக்டர் கீவேர்டு என்னன்னா இனிஷியலைசர் மெத்தட். அதாவது கிளாஸை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், அந்த கிளாஸை இனிஷியலைஸ் பண்ணாதான் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகும். கரெக்டா? ஸோ கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது ஒரு இனிஷியலைசர் மெத்தட். அது வந்துட்டு பேராமீட்டர்ஸை ஆக்செப்ட் பண்ணும். அதுக்கப்புறமா திஸ் கீவேர்டு. இந்த திஸ் கீவேர்டு பொறுத்த அளவுக்கு 3 வேல்யூ அந்த திஸ் கீவேர்டில் இருக்க சான்ஸ் இருக்கு. ஒன்று கரண்ட் ஆப்ஜெக்ட், இன்னொன்று குளோபல் ஆப்ஜெக்ட். அதாவது Node.js நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா குளோபல் ஆப்ஜெக்ட் இருக்கலாம், ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா விண்டோ ஆப்ஜெக்ட் இருக்கும். ஓகேவா, கரண்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிறது எதுவும் இல்லை, நீங்கள் கிளாஸை கிரியேட் பண்ணிவிட்டு அந்த கிளாஸை யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்கல்ல, அந்த ஆப்ஜெக்ட் தான் திஸ் கீவேர்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ கிளாஸஸை பொறுத்தளவுக்கு நம்ம கண்டிப்பாக ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுவோம். அதனால திஸ் கீவேர்டில் கரண்ட் ஆப்ஜெக்ட் தான் இருக்கும். ஓகேங்களா, அடுத்து ஸ்டாட்டிக் கீவேர்டு. இந்த ஸ்டாட்டிக் கீவேர்டு எதுக்காகனா கிளாஸ்க்குள்ள, அதாவது யூசருங்கிற கிளாஸ் நான் கிரியேட் பண்றேன்னா அந்த யூசருங்கிற கிளாஸ்க்குள்ள மெத்தட்ஸ் ஆர் ப்ராப்பர்ட்டிஸை ஸ்டாட்டிக் சொல்லி கீவேர்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம டெக்ளேர் பண்ற மெத்தட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இது ரெண்டுமே அந்த கிளாஸ்ல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம கிரியேட் பண்ற ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ஸாலையும் அந்த ஸ்டாட்டிக் மெத்தடை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகேவா, அதாவது ஸ்டாட்டிக் மெத்தடையோ ப்ராப்பர்ட்டிஸையோ கிரியேட் பண்ண கிளாஸ் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியுமே தவிர அந்த கிளாஸை யூஸ் பண்ணி ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறோம்ல, அந்த ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ஸால கூட இந்த ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸையும் மெத்தட்ஸையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, அடுத்து எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு. இந்த எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு எதுக்குன்னா நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் மெத்தட்ஸை இன்ஹெரிட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு. ரியாக்ட் கிளாஸ் காம்பனண்ட்ல பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஸ் ரியாக்ட் டாட் காம்பனண்ட் போடுவீங்களா, அதாவது அவங்க இன்பில்டா கிளாஸை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க, அதை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்க யூஸ் பண்றீங்க. ஓகேவா, அதுக்கு தான் அந்த எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு. அடுத்து சூப்பர் கீவேர்டு. இந்த சூப்பர் கீவேர்டு எதுக்காகனா நம்ம இன்ஹெரிட் பண்ணி சைல்டு கிளாஸ்ல நம்ம பேரண்ட் கிளாஸ்ல இருக்க ப்ராப்பர்ட்டிஸையும் மெத்தட்ஸையும் ஆக்சஸ் பண்றதுக்கு இந்த சூப்பர் கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, அடுத்து நியூ கீவேர்டு. இப்போ டெம்ப்ளேட் எல்லாமே ரெடி, இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே ரெடி ஆனதுக்கு அப்புறமா புதுசா ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றதுக்காக இந்த நியூ கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஓகேவா, இப்போ இது ஒரு ஹை லெவல் ஓவர்வியூவா கொடுத்துருக்கேன். உங்களில் ஒரு சிலருக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு சிலர் வந்துட்டு மேபி புரியாம டவுட்ஸ் இருக்கலாம். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நம்ம அப்கமிங் டேஸ்ல இதுல இருக்க ஒவ்வொரு கீவேர்டுக்கும் தனித்தனி வீடியோவா மேக் பண்ணியும் நான் போடுறேன். ஓகேங்களா, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம கிளாஸை எப்படி கிரியேட் பண்றது சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ பை டிஃபால்ட்டா கிளாஸை கிரியேட் பண்ணணும்னா கிளாஸுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஓகேவா, கிளாஸுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிட்டு அந்த கிளாஸுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ நம்ம என்ன நேம் வச்சுக்க போறோம்னா யூசருங்கிற நேம் வைக்க போறோம், கிளாஸ் யூசர். ஓகேவா, இந்த கிளாஸ் யூசருக்கு கன்ஸ்ட்ரக்டர் அதாவது இனிஷியலைசர் மெத்தட் நம்ம கொடுத்தாதான் ஆப்ஜெக்ட்ஸை கிரியேட் பண்ண முடியும் நான் சொன்ன மாதிரி. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் கொடுக்குறேன். ஓகேவா, கன்ஸ்ட்ரக்டர்ல 2 பேராமீட்டர் வரப்போகுது, ஒன்று நேம், ரெண்டாவது இமெயில். ஸோ
ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் நேம், செகண்ட் இமெயில். அதாவது யூசரோட நேமும் இமெயிலும் நம்ம இன்புட்டா கெட் பண்ண போறோம். அதனால இங்க வருது. இப்போ அடுத்து இந்த திஸ் கீவேர்ட், திஸ் டாட் நேம் ஈக்குவல் டு இந்த நேம்ங்கிறது கீ. ஓகேவா? இந்த நேம்ங்கிறது வேல்யூ, வர வேல்யூ. அதாவது இங்க வந்துட்டு நேம், இந்த நேம் தான் இந்த நேம். இங்க வந்துட்டு நீங்க எதுனா இங்க வந்துட்டு நீங்க வேரியபிள் நேம் எப்படி வேணா வச்சுக்கலாம். நேம்னு வச்சோம்னா ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியுன்றதுக்காக நம்ம நேம் வைக்கிறோம். ஓகேவா? வர ஆப்ஜெக்ட் திஸ் ஆப்ஜெக்ட் டாட் கீ நேம் ஈக்குவல் டு வேல்யூ. ஓகேவா? அடுத்து திஸ் டாட் இமெயில் ஈக்குவல் டு வர இமெயில் வேல்யூ. ஓகேவா? நம்ம என்ன பண்ணுவோம், யூசரை ஒவ்வொரு வாட்டியும் கிரியேட் பண்ணும்போது ஃபைனலாக எத்தனை யூசர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். அதுக்கு என்ன பண்ணுவோம்னா ஸ்டாட்டிக்காக ஒரு ப்ராப்பர்ட்டி நான் கொடுக்க போகிறேன். ஸ்டாட்டிக் யூசர் கவுண்டர் ஈக்குவல் டு இதை இனிஷியலாக 0ன்னு நம்ம செட் பண்ணிடுவோம். ஓகேவா? இப்போ ஒவ்வொரு வாட்டியும் ஆப்ஜெக்ட் வந்து இனிஷியலைஸ் ஆகும். எப்பெல்லாம் நான் நியூ கீவேர்டு கொடுத்து ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றேனோ அது வந்துட்டு ஒவ்வொரு வாட்டியும் ஆப்ஜெக்டா இனிஷியலைஸ் ஆகும். ஸோ இனிஷியலைஸ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் எங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு வரும். ஓகேவா? நான் வந்துட்டு ஒவ்வொரு வாட்டியும் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும்போது இந்த யூசர் கவுண்டருங்கிற வேல்யூவை நான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த கன்ஸ்ட்ரக்டருங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன்ல இந்த செட் மட்டும் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுக்காதீங்க. வேற ஏதாச்சும் மேனிபுலேஷன் பண்ணணும்னா இங்க பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா ஸ்டாட்டிக்கா ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டியை எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னா கிளாஸ் நேம் டாட் ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ யூசர் டாட் யூசர் கவுண்டர் பிளஸ் பிளஸ். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு வாட்டியும் யூசர் கிரியேட் ஆகும்போது இந்த கவுண்டை நான் இன்க்ரீஸ் பண்ணி விடுறேன். ஓகே? ஸோ இப்போ அடுத்து இந்த திஸ்ங்கிற வேல்யூ என்னவா வருது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம்னா கெட் ஆப்ஜெக்ட் சொல்லிட்டு ஒரு மெத்தட் கொடுக்குறேன். இந்த மெத்தட் வந்துட்டு என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா ஜஸ்ட் ரிட்டர்ன் திஸ். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம கிளாஸ் ரெடி, பேசிக் கிளாஸ் வந்துட்டு ரெடி. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்ஜெக்ட்ஸை கிரியேட் பண்ணுவோம். கான்ஸ்ட் user1 ஈக்குவல் நியூ யூசர். அதாவது நியூங்கிறது கீவேர்ட், அதுக்கப்புறமா கிளாஸ் நேம் கொடுத்தாதான் இதை பேஸ் பண்ணிட்டு இந்த கிளாஸ்ல இருக்கிற டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ இங்க வந்துட்டு நம்ம என்ன கொடுக்க போறோம்னா நேம் அண்ட் இமெயில். நேம் வந்துட்டு ஆரிஃபன் கொடுக்குறேன். இமெயிலில் வந்துட்டு texinarifan@gmail.com கொடுக்குறேன். texinarif@gmail.com. இப்போ நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இந்த திஸ்ல என்ன இருக்கு சொல்லி பார்ப்போம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், user1 டாட் கெட் ஆப்ஜெக்ட். ஓகே, இது கன்சோல்ல போட்டால் தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். console.log off. ஓகேவா? இப்போ நான் டெர்மினல் ஓபன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபைலை சேவ் பண்ணிடுவோம். இப்போ இங்க நோட் ஸ்பேஸ் யூசர். ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா இந்த திஸ்ல என்ன இருக்கு சொல்லி பார்க்க நம்ம பிரிண்ட் பண்றோம். இங்க என்ன இருக்குன்னா நேம், இமெயில். இந்த நேம்ங்கிறது நம்ம கொடுத்த இந்த வேல்யூ, இமெயிலுங்கிறது நம்ம இங்க கொடுத்த வேல்யூ. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்துட்டு நீங்க நேம்க்கு பதில் ஃபுல் நேம் கொடுங்க. இங்க வந்துட்டு இமெயில் ஐடி கொடுங்க. ஸோ இங்க வந்துட்டு வர நேம் அண்ட் இமெயில் இது வந்துட்டு இந்த வேல்யூஸ். ஃபர்ஸ்ட் ஃபுல் நேம் இமெயில் ஐடிங்கிறது வந்துட்டு இந்த கீ வேல்யூ. ஓகேவா? இதை வந்துட்டு நீங்க மாத்தினீங்கன்னா இங்க மாறும். ஓகே? சப்போஸ் நீங்க இந்த இடத்துல ஏதாச்சும் சேஞ்ச் பண்றீங்கன்னா இந்த இடத்துலயும் சேஞ்ச் பண்ணணும். அதாவது வர பாராமீட்டரை தான் நம்ம இங்க அசைன் பண்றோம். ஓகே? இப்போ பாருங்க, சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு திரும்பவும் ரன் பண்றேன்.
full name arif, email id textinarif@gmail.com. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு திஸ்னா என்னது சொல்லிட்டு புரிஞ்சிருக்கோன்னு நம்புறேன். ஓகே ஃபைன். நம்ம இதை ப்ரீவியஸாக இருந்த மாதிரி நேம்னே மாற்றிடுவோம். இதையும் இமெயில்னே வச்சுப்போம். ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு ரெண்டு யூசர் கிரியேட் பண்ணிப்போம். user 2, user 3. இது இப்போ நமக்கு வேண்டாம். இதை வந்துட்டு நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. அதனால இந்த கன்சோல் வேண்டாம் நமக்கு. user 3, arif2, arif3 வச்சுக்கிறீங்க. அதே மாதிரி இங்கே 2 3 மாற்றிடுறேன். 2 3 சேவ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம எத்தனை யூசரை கிரியேட் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு இங்கே வேல்யூ அசைன் பண்ணுறோம்ல, அது இங்கே நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ யூசர் கவுண்டர். ஸோ console.log of user counter. ஓகேவா? இதை சேவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணுவோம். நம்ம 3 யூசரை வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதுதான் இங்கே வந்துட்டு கவுண்ட் காமிக்குது 3 யூசர் சொல்லிட்டு. ஓகே, ஸோ நம்ம இங்கே என்ன பார்த்துருக்கோம்? ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். கன்ஸ்ட்ரக்டர் இனிஷியலைசர் கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கீ வேல்யூ பேர் மாதிரி அசைன் பண்ணியிருக்கோம். this.name is equal to name, this.email is equal to email. அதுக்கப்புறமா ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டியை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். புதுசாக ஒரு மெத்தட் எழுதி அந்த மெத்தடை ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நம்ம இன்னொரு மெத்தடும் கொடுப்போம், கிரியேட் சொல்லிட்டு. அதாவது ஃபர்ஸ்ட் எப்போ யூசர்லாம் கிரியேட் ஆனதுக்கப்புறமா இந்த கிரியேட் மெத்தடை ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகே, கிரியேட். இந்த கிரியேட் வந்துட்டு ஒரு கன்சோல் ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணுது. console.log of hello this.name இது ஒரு மெத்தட். ஸோ இப்போ இந்த மெத்தடை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ஆப்ஜெக்டோட இன்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணி இந்த கிரீட் மெத்தட் ஆக்சஸ் பண்ணணும். user1.greet. ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல user2.greet. அதே மாதிரி இந்த இடத்துல user3.greet. இப்போ சேவ் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை டெர்மினலில் ரன் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்களா, hello Arif, welcome to the channel, hello Arif2, welcome to the channel, hello Arif3, welcome to the channel. ஸோ டோட்டலாக 3 யூசர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுதான் இந்த கவுண்டர். ஓகே, இப்போ நம்ம இதை கமெண்ட் பண்ணிடுவோம். நமக்கு இது புரிஞ்சிடுச்சு. ஓகேவா? இப்போ அடுத்து இந்த யூசரை இன்ஹெரிட் பண்ணி எம்ப்ளாயி சொல்லிட்டு ஒரு கிளாஸை கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ கிளாஸ் employee extends user. ஓகேவா? இந்த எம்ப்ளாயி கிளாஸை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கான மெத்தட் கன்ஸ்ட்ரக்டர். இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு என்ன வரும்? நேம் வரும், இமெயில் வரும், அப்புறம் சேலரி வரும். ஓகேங்களா? இப்போ this.name equal to name, this.email equal to email, this.salary equals to salary. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாயிங்கிறது வந்துட்டு சைல்டு கிளாஸ், யூசருங்கிறது வந்துட்டு பேரண்ட் கிளாஸ். ஓகேவா? ஏன்னா பேரண்ட் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் நம்ம சைல்டு கிளாஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ இந்த நேம் அண்ட் இமெயில் இந்த ரெண்டுமே நமக்கு ஆல்ரெடி பேரண்ட் கிளாஸில் இருக்கு.
அப்படி இருந்தும் நம்ம இந்த சைல்டு கிளாஸில் திரும்பவும் கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா? இந்த டியூப்ளிகேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா SUPER சூப்பர் கீவேர்ட் யூஸ் பண்ணி நேம் இமெயில் சொல்லி கொடுத்துட்டோம்னா இந்த நேம் அண்ட் இமெயிலை வந்துட்டு பேரண்ட் கிளாஸ்லேருந்து இன்ஹெரிட் பண்ணிக்கும். ஓகேங்களா? அதாவது நேம் அண்ட் இமெயிலை பேரண்ட் கிளாஸ்லேருந்து இன்ஹெரிட் பண்ணிக்கும். திஸ் சேலரி மட்டும் நம்ம அசைன் பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ இப்போ ஒவ்வொரு எம்ப்ளாயியோட சேலரியை பார்ப்போம். கெட் சேலரி ஃபங்க்ஷன் console.log அடுத்து என்ன பண்ணுவோம், ஆனுவல் சிடிசி பார்ப்போம். ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் ஆனுவல் சிடிசி எவ்வளோன்னு பார்ப்போம். ஸோ கெட் ஆனுவல் சிடிசி. ஸோ கிளாஸுக்குள்ளே நம்ம ஃபங்க்ஷன் கொடுக்கறதால ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்ட் நம்ம டிஃபால்ட்டாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆனுவல் சிடிசி நம்ம கெட் பண்ண போகிறோம். console.log நம்ம யூசர் இப்போ நம்ம எம்ப்ளாயி கிளாஸையும் இன்ஹெரிட் பண்ணி கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? புதுசாக ஒரு எம்ப்ளாயி ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணோம். ஸோ கான்ஸ்ட் employee1 ஈக்குவல் நியூ எம்ப்ளாயி நேம் மைக், இமெயில் mike@gmail.com and his salary is 5,000 euros. இந்த எம்ப்ளாயியை கிரீட் பண்ணலாம். ஸோ அதாவது எம்ப்ளாயி கிளாஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிரீட்டுங்கிற மெத்தட் இல்லை. ஓகேவா? யூசர் கிளாஸில் வந்துட்டு நம்ம கிரீட் மெத்தட் இருக்கு. ஸோ இந்த யூசர் கிளாஸ்லேருந்து நம்ம எம்ப்ளாயி கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி யூசர் கிளாஸில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம் இந்த எம்ப்ளாயி கிளாஸில். கரெக்டாக? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியாக employee1.greet சொல்லி கொடுத்தோம்னா டைரெக்டாக அந்த மெத்தட் இங்கே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? கிரீட் ஆகுமா? அடுத்து இந்த எம்ப்ளாயியோட சேலரி எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். employee1.salary போட்டோம்னா அவரோட சேலரி நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்து இந்த எம்ப்ளாயிக்கு ஆனுவல் சிடிசி எவ்வளோ சொல்லி போட்டோம் தெரிஞ்சுக்கணும்னா employee1.annual CTC. ஓகேவா? இது போட்டோம்னா நமக்கு இந்த வேல்யூ எல்லாமே வந்துடும். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணுவோம். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஓகே, ஓகே, டைப்போ எரர். சேவ் பண்ணிட்டு திரும்ப ரன் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்களா, ஹலோ மைக், வெல்கம் டு தி சேனல், கிரீட் ஆகுதா? நம்ம கிரீட் மெத்தட் வந்துட்டு இங்கே இல்லை, அதாவது எம்ப்ளாயிங்கிற கிளாஸில் இல்லை, ஆனால் நம்மளால் ரீயூஸ் பண்ணிக்க முடியுது கிரீட் மெத்தட். ஓகேவா? அதே மாதிரி கெட் சேலரி வந்துட்டு நம்மளால் ஈஸியாக கெட் பண்ண முடியுது. அதே மாதிரி ஆனுவல் சிடிஎஸையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இப்படி தான் நம்ம கிளாஸை க்ரியேட் பண்ணி அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட்ஸை இனிஷியலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இல்லை சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you in the next video. Bye.